வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு தயிர் சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நாம சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த பிறகு அந்த சூடு சாதம் சூடா இருக்கும் போதே அதை நாம இப்படி நல்லா குழைச்சி வச்சுக்கலாம். நல்லா குழைச்சி வச்ச பிறகு ஒரு சிலர் சாதத்துல உப்பு போட்டு வெடிப்பாங்க, ஒரு சிலர் உப்பு இல்லாம வெடிப்பாங்க. நீங்க உப்பு இல்லாம வெடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்ல தேவைக்கான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு இதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. சூடா இருக்கும் போதே மசிச்சிங்கன்னா தான் அது அப்படியே நெட்டு நெட்டா இல்லாம நல்லா குழஞ்சி இருக்கும். நீங்க தயிர் சாதத்துக்குனே சாதம் ரெடி பண்ணோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப அது குழையவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நார்மல் சாப்பாடு சாப்பிடுறோம், தயிர் சாதமும் செய்யணும்னு சொன்னீங்கன்னா சூடு சாதம் இருக்கும் போதே அதை குழைச்சிங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சிடும். சூடா இருக்கும் போதே அதை நல்லா அமுத்தி விட்டீங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சிடும். அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜில் சாதம் ஆற விடுங்க. ஏன்னா சூடு சாதத்துல நம்ம தயிரை ஆட் பண்ணக்கூடாது. அதனால சாதத்தை கொஞ்சம் ஆற விட்ட பிறகுதான் இதுல தயிர் சேர்க்கணும். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நல்லா குழைச்சி வச்ச சாதத்துல நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி இருக்கேன். எங்க வீட்டுல கொஞ்சம் தாளிச்சாதான் பிடிக்கும், அதனால அது நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இது போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே பிளெயினா விட்டுடுங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா கிரீன் சில்லி பிக்கிள்ஸ்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இது சாப்பிடும் போது அந்த தயிர் சாதத்தோட இதையும் சேர்த்தே சாப்பிட்டுடலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன பச்சை மிளகாவை ரொம்ப குட்டி குட்டியா, கொஞ்சம் சாதத்துக்கு ஆஃப் பச்சை மிளகா போதும், குட்டி குட்டியா நறுக்கி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. பச்சையாவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நறுக்கிய இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் துருவிய கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கப் அளவுள்ள தயிரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சுவையான தயிர் சாதம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் இருக்கறனால இன்னும் உடம்புக்கும் நல்லது. அதனால கேரட்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கும் நல்லது தான். அதனால கொஞ்சம் கேரட்டு துருவி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் காய்கறி உள்ள போன மாதிரியும் இருக்கும். வாங்க தயிர் சேர்க்கலாம். பாருங்க, நான் இப்போ இதுல ஒரு கப் அளவுள்ள தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா தயிர் சாதம் ரெடி ஆயிடும். டேஸ்ட் பாருங்க, உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. வாங்க பார்க்கலாம். இதுதான் தயிர் சாதம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கலர் சேஞ்சா இருக்கேன்னு பார்க்காதீங்க. கேரட் போட்டனால கலர் சேஞ்சா இருக்கு. இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.